Hello everyone, welcome back to our channel. So வாங்க கொஸ்டினோட சொல்யூஷன்ஸை பார்க்கலாம். Two bikers are moving in the same direction with the same speed of 30. ரெண்டு பைக்கர் இருக்காங்க, ரெண்டு பேரும் 30 ஸ்பீட்ல போறாங்க சார். 30 போட்டேன், இங்க போடவே இல்லையோ, 30 ஸ்பீட்ல போறாங்க. They are separated by 5 km. ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் 5 km. அண்ட் எஸ் ரெண்டு பேரும் சேம் ஸ்பீடில் தான் போகிறாங்கன்னா அவங்க எவ்வளோ ஜன்மத்துக்கு வண்டி ஓட்டினாலும் ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க ஸ்பீடு சேமாக தான் இருக்குது. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஓகே, வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த கார் மூவிங் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன் இஃப் இட் மீட்ஸ் த டூ கார் அட் அன் இன்டர்வல் ஆஃப் 4 minutes? ஒரு கார் வரான் சார், இந்த காரை இவனை பார்க்குறான் அட் t is equal to 0. புரியுதா? காரை இந்த டைரக்ஷனில் வரான், காரை இந்த டைரக்ஷனில் வரான். காரை இப்போ எங்கே வர போகிறான்? இந்த 5 கிலோமீட்டரில் உனக்கு நார்மல் மெத்தடில் வேணால் நார்மல் மெத்தடில் சால்வ் பண்ணலாம், இல்லை ரிலேட்டிவ் வெலாசிட்டி, நான் ரெண்டுமே சால்வ் பண்ணி காமிச்சிடுறேன். சரியா? இப்போ காரை வந்து 4 minutesக்கு அப்புறம் இந்த காரை பார்க்குறான். அப்போ நல்லா இப்போ 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். இவன் 4 நிமிஷம் வரைக்கும் சும்மா இருப்பானா? இவன் 4 நிமிஷம் வரைக்கும் சும்மா இருந்திருக்க மாட்டான். இவன் என்ன பண்ணியிருப்பான்? 4 நிமிஷத்துக்குள்ளே இவன் எக்ஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்பான். அப்போ இந்த கார் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்பான்? மொத்தம் 5 கிலோமீட்டர் கேப். அப்போ 5 மைனஸ் எக்ஸ் டிஸ்டன்ஸ் அவன் ட்ராவல் பண்ணியிருப்பானா? என்ன சொல்கிறேன்ட்டு தெளிவாக புரியுதா? ரெண்டு பேரும் 30 ஸ்பீடில் போய்கிட்டே இருக்காங்க. காரை வந்து இவனை பார்க்குறான், இவனை பார்த்துட்டு 4வது நிமிஷத்தில் இவனை வந்து பார்க்குறான். புரியுதா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? காரோட வெலாசிட்டி, காரை வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறான். 30 வெலாசிட்டியில் எவ்வளோ டைமுக்கு ட்ராவல் பண்ணுறான்? 4 நிமிஷத்தில் வந்து மீட் பண்ணுறாங்களா? அப்போ 4/60. அப்போ இதை சாம்பிள் பண்ணால் 2 கிலோமீட்டர். புரியுதா இல்லையா? எனி டிஃபிகல்ட்டி? அப்போ காரை 2 கிலோமீட்டர், சாரி இந்த பைக்கான 2 கிலோமீட்டர் வரான். ஏன்னா 30 ஸ்பீடில் ட்ராவல் பண்ணால் 4 நிமிஷத்துக்கு ட்ராவல் பண்ணியிருக்கான். ஸோ 30 × 4 நிமிஷம் டிவைட் பை 60. இது கேன்சல் பண்ணால் என்ன ஆயிரும்? 1/2. ஸோ 4/2 போட்டோன்னா ஆன்சர் 2. வெரி குட். இப்போ இவன் ப்ராஸ்பெக்டிவ்லேருந்து கதையை பாரு. இவன் 5 மைனஸ் எக்ஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறான். என்ன வேகத்தில் தெரியாது சார், அந்த வேகம் u. எவ்வளோ டைமுக்கு? 4 நிமிஷத்துக்கு. ஸோ 4/60. இப்போ நல்லா பாரு, இவன் வந்து ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் 2 கிலோமீட்டர்னா இவன் எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கணும்? இவன் 3 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கணும். அப்போ ஒரு விஷயம் கன்ஃபார்ம், இவன் வந்து 30 விட அதிகமாக நம்ம வேகத்தில் வந்திருப்பான். ஏன்னா சப்போஸ் இவன் 30 வர இவனும் 30 வரானா ரெண்டு பேரும் 2.5 கிலோமீட்டரில் மீட் பண்ணியிருப்பாங்க. இவன் 2 கிலோமீட்டர் வந்திருக்கான், அவன் 3 கிலோமீட்டர் வந்திருக்கான். கரெக்டாக இல்லையா? அப்போ ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் வெலாசிட்டி 1 பை வெலாசிட்டி 2 வந்து 2 டிஸ்டன்ஸ் 1 பை டிஸ்டன்ஸ் 2:3 ரேஷியோ வருது. இந்த 2 வந்து 30 இருந்தால் 3 வந்து 45 இருக்கும். அப்போ இவன் வெலாசிட்டி 45. பட் நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நல்லா பாரு, வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இவன் 2 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறான், இவன் எவ்வளோ ட்ராவல் பண்ணுறான்? 3 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறான். இவனோட வெலாசிட்டி 30. அப்போ நல்லா பார்த்தோன்னா 2/3 இஸ் ஈக்குவல் டு 30/x. அப்போ 2/3 ரேஷியோவில் வரணும். ஸோ 45 நான் போட்டேன். பட் நோ ப்ராப்ளம், நம்ம சால்வ் பண்ணுவோம். இது 3 இஸ் ஈக்குவல் டு, இது கேன்சல் பண்ண உனக்கு 15 வருமா? 1/15. அப்போ u என்ன ஆயிடுச்சு? 45. ஒன்று இப்படி சால்வ் பண்ணு, இல்லைன்னா ரிலேட்டிவ் மோஷன் யூஸ் பண்ணு. 30 ஸ்பீடில் முன்னாடி போகிறான், இங்கே இருக்கிறவன் காரு, இந்த காருக்கு இவனுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் 5 கிலோமீட்டர். எவ்வளோ டைம் இருக்குது? 4 மினிட்ஸ் ரெண்டு பேரும் மீட் பண்ணணும். இவன் யூ ஸ்பீடில் இப்படி வரான். நான் என்ன சொல்லிடுறேன்? காரா நீ அங்கே நில்லு, நான் உன்னை வந்து சந்திக்கிறேன். கார் என்ன சொல்லுவான்? சரி நான் அங்கே வெயிட் பண்ணுறேன், ஆனால் என் வெலாசிட்டி ஒன்று கொடுத்துருவேன். எப்படி கொடுப்பேன்? உல்ட்டாவாக கொடுப்பேன். நீ ஆல்ரெடி 30ல் வரியா, என் வெலாசிட்டி யூஎஸ் சேர்த்துக்கோ. அப்போ நல்லா பாரு, இந்த பைக்காரோட வெலாசிட்டி என்ன ஆயிடுச்சு? 30 + u. கரெக்டாக இல்லையா? 30 + u. எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணோம்? 5 கிலோமீட்டர். எவ்வளோ டைம் இருக்குது? ஸோ நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன்? டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி. இல்லைனா வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்னு போட்டிருக்கலாம். அது பண்ணுவோம். வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ வெலாசிட்டி எவ்வளோ? 30 + u 5. டைம் எவ்வளோ சார்? 4 minutes. 4 minutes மினிட்ஸாக 6 நான் மாற்றுறேன். இதை சிம்பிளிஃபை பண்ணால் 15. 15 5 தான் 75. ஸோ u இஸ் ஈக்குவல் டு 75 - 30. ஸோ 45. புரியுதா இல்லையா? ஸோ நீங்கள் நார்மல் மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா 2 ஃபார்முலா, ஒரு பாடிக்கு ஒரு ஈக்குவேஷன், இன்னொரு பாடிக்கு ஒரு ஈக்குவேஷன். அப்புறம் ஃபஸ்ட் பாடிக்கு வந்து ஈக்குவேஷன், செகண்ட் பாடி சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம சாம் பண்ணுவோம். ரிலேட்டிவிட்டினா ஒரே ஈக்குவேஷன் தான். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்த சொல்யூஷனை பெரிய லாங் வீடியோலேருந்து நாங்கள் கிளிப்பாக எடுத்து போட்டிருப்போம். ஸோ மேபி உங்களுக்கு புரியல அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு டெடிகேட்டான சொல்யூஷனும் கொடுக்குறோம். ஓகேவா? இதில் புரிஞ்சிடுச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.